வணக்கம். அதே மாதிரி அனதர் பாயிண்ட், ஜஸ்ட் லெண்ட் மீ யுவர் இயர்ஸ் ஃபார் ஜஸ்ட் ஓவர் அ மினிட். ஓ பன்னீர்செல்வம் எவ்வளவு நாணயமாக, எவ்வளவு மரியாதையாக சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டை 3 முறை ஜெயலலிதாவுக்கு திருப்பி கொடுத்து விட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி திருப்பி தரவே இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்காங்களே. இதில் எனக்கு ஒரு டவுட்டு. அது எங்கள் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அசோசியேஷன் மீட்டிங் வந்து எஸ்பிசியில் நடக்கும். அதில் நிறைய பிக்சர்ஸ் போட்டிருப்பாங்க. அது ஒரு பிக்சரில் பாரத பிரதமர் ஒரு யானை படம், அது பக்கத்தில் வந்து இந்திரா காந்தி. பாரத பிரதமர் இந்திரா காந்தி யானையுடன் அன்புடன் இருத்தல் அப்படின்னு போட்டிருப்போம். மெர்க்கில் மாதவன் ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்லுவார், யானைகிட்ட அன்பா இல்லாமல் இருந்துதான் பாரு. அந்த மாதிரி ஜெயலலிதாவுக்கு அந்த போஸ்ட்டை அவர் திருப்பி கொடுக்காம இருந்திருக்கட்டுமே. அது ஒரு பெரிய ஒரு தியாகம் மாதிரி சொல்கிறாங்க. அவருக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்து எடப்பாடி மாதிரி ஒரு ஆளாக இருந்திருந்தா அவருக்கு சத்தியமாக திருப்பி கொடுத்துருக்க மாட்டார். இதுதான் உண்மை. இதில் துரோகம் அப்படியே அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பாலிட்டிக்ஸில் இந்த நாட்களில் துரோகங்கிற வார்த்தையை அகரலேருந்து எடுத்துட்டாங்க. அது என்னமோ சாதாரண, இப்போ நம்ம ஊரில் இப்போ லஞ்சம் வாங்குறது சாதாரணம், இது சாதாரணம், அதெல்லாம் சகஜம்ப்பா அரசியல். அந்த மாதிரி அரசியலில் துரோகம் எல்லாம் சாதாரணமாப்பான்னு போயிட்டு இருக்க நாளில் அதை எப்படி கொடுக்காமல் இருந்தால் துரோகம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. எனிவே எனக்கு இது புரியல. உங்களுக்கு புரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். காட் பிளஸ் யூ ஆல்.